அண்ணே ஒரு சந்தோஷமான செய்தி, நீ கொடுத்த எல்லா பொட்டனும் முடிஞ்சுண்ணே. பரவாயில்லையே, பிக்கப் ஆகிட்டியே. இன்னொரு 2 நாளைக்கு வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு இப்படி சொல்கிற? எனக்கு மறுபடியும் பொட்டலம் வேணும் விற்கிறது. இப்போ அந்த புதிய சரியான ஸ்ட்ரிக்ட் முடிச்சா டங்குவா ரத்துருவா தெரியுமா? இல்லைண்ணே, என் ஆளோட அப்பன் வேற வாங்கின கண்ணை அடைச்சாதான் பொண்ணு கொடுப்பேன்னு சொல்லிட்டான். இவ வேற நான் இல்லாமல் வாழ முடியாதுங்க. என்ன பண்ணுறது? என்னடா அது, பொண்ணு கொடுக்க வந்தா வரதட்சணை கொடுப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவன் என்ன உங்ககிட்ட கட்டாயமா கொடுக்குறான்? என்னடா நடக்குது என் வீட்டில்? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அடித்ததெல்லாம் இறங்கிருச்சு. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னோட தம்பி நைட் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சா? ஆமாண்ணே, கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சு. சரக்குலாம் என்னாச்சு, முடிஞ்சுதா? நம்ம கிட்ட தான் இன்னும் இருக்குமாண்ணே எல்லா சரக்கும். ஒரு கஸ்டமர் நம்பர் அனுப்பிச்சி விட்றேன், அவளுக்கு டஃப் கொடுத்துரு, ஓகேவா? சரிண்ணா, நீங்கள் எனக்கு நம்பரை அனுப்பிச்சுடுண்ணே, நான் பார்த்து கொடுத்துருந்தேன். நீ மட்டையாகாம டைமுக்குள்ள கொண்டு போய் சீக்கிரமாக கொடுத்து. சரி, பார்த்துக்கண்ணா, நீங்கள் அனுப்பிச்சுடுண்ணா, நான் கொடுத்துருவேன். ஹலோ, இப்பதான் உனக்கு கூப்பிடலான்னு நினைச்சேன், நீயே கூப்பிட்ட. ஓ சாருக்கு என் நினைப்பெல்லாம் இருக்கா? நீ என்ன பண்ற? நான் என்ன பண்றதா இருக்கட்டும், எங்க அப்பா கேட்டது முதல்ல என்னாச்சு? ரெடி பண்ணுறது
ஆனா இப்போ எங்க அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்க. அதான் 1 மாதம் டைம் கொடுத்துருக்கான்ல, பார்த்துக்கலாம் விடு. சரி சரி வை வை, எங்க அப்பா வர வந்துட்டார், அப்புறம் கூப்பிடுறேன். ஹலோ, என்னடா ஐயோ சாரிண்ணா சாரிண்ணா, கிளம்பிட்டேன். அவன் எனக்கு ஃபோன் மேல கிளம்பிட்டேன். கிளம்புடா. சரிண்ணா சரி, கிளம்பிட்டேன். ஐயோ, அவன் வேற எங்க இருக்கான்னு தெரியவே இல்லையே. ஓ தலை, எங்க தலை இருக்க? கொஞ்சம் சீக்கிரம் வாத்துல, ரொம்ப அர்ஜென்ட். டேய் திரும்பி பாடுறா, வந்துட்டே இருக்கிற சாமி. டேய் ஏன்டா வரதுக்குள்ள நையின்னு ஃபோன் அடிச்சுட்டே இருக்கிறேன். இந்தா புடி, சீக்கிரம் அமௌண்ட் எடு. நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன், Time காசு ஆச்சு. இப்படி பறக்கலாம். ஓகேடா வரண்ணா. தலை ஒரு நிமிஷம் நல்லதல, ஏன்டா? ஒரு 10 ரூபா மட்டும் கொடுத்தல. எதுக்குடா 10 ரூபா? தம்மு வாங்க இல்லை தலை. ஏன்டா 500 ரூபா கொடுத்து ஜாயிண்ட் வாங்குற, தம்மு வாங்க 10 ரூபா இல்லைங்கிற, மரியாதையே போயிரு. ப்ளீஸ் தலை, அதை செஞ்சு ஜாயிண்ட் பண்ணதான் இருக்கு தலை, தம்மா சுத்தமாக காசு இல்லை. ப்ளீஸ் தலை ப்ளீஸ், ஒரு 10 ரூபா மட்டும் கொடுத்தல ப்ளீஸ். ஏன்டா இப்படி உயிரை வாங்குற? இந்தா புடி. சரி வரேன்டா. சொல்லு, இப்பதான் ஒரு டெலிவரி முடிச்சுட்டு வந்தேன். என்ன ஸ்விக்கி டெலிவரி மாதிரி சொல்றேன்? எதையோ முடிச்சிட்டேன். ஐயா என்னத்த மிதிச்ச? சரி இது வேற. என்னன்னு கேக்குறேன். 10 ரூபா. லூசு, நீ இன்னும் அந்த 10 ரூபா பத்தி விடவே இல்லையா? ஏய் 10 ரூபாய்க்கு எனக்கு பிரிக்க முடியாத சென்டிமெண்ட் இருக்குதுடி. எது? அன்னைக்கு அண்ணன் கூப்பிடுறாரு. அப்ப சொல்லுண்ணா. என்னாச்சுடா, டெலிவரி கொடுத்துட்டியா? அண்ணா முடிஞ்சுண்ணே, இப்பதான் அவங்ககிட்ட கொடுத்தேன். அப்போ ஓகே. சரி வச்சிடறேண்ணே. தொற சனி உனக்கு திறந்து தொலை. என்னடா அது, திடீர்னு ஒரு சத்தமும் கேட்கல. அது டூப்ளிகேட் பா. வலிக்குதுடா, விடுடா, ஒத்தாடே விடுடா, முடியலடா, பேசாம என்ன கொன்னுடா. யாரா நீ, என்னடா வேணும், முடியலடா, சொல்லுடா, ஏய் மச்சான், அவ என்ன பாக்குறாடா. மிஸ்மா பாட்டிருந்தா என்னதான் பேசுற மச்சி. அதுக்கான ஒரு ஐடியா வச்சிருந்தாங்க. மச்சி கவலைப்படாத.
நடந்தது. இனி அவர் வரமாட்டாருங்க. அழுவாதீங்க. இந்த 10 ரூபா தான் உங்கள்கிட்ட வந்து சேரணும் போல இருக்குது. இதாங்க வீதி. என்னங்க புடிங்க. என்னங்க புடிங்க. இது இந்த எங்க வச்சேன் எங்க இது வேற எங்க வச்சேன் வைக்காதே. பத்து ரூபா மட்டும் கொடுத்தல ப்ளீஸ். ஹலோ சொல்லு. நாய் பொருள் கவனத்தில் இருக்கேன், அதை பார்த்து அப்புறம் எனக்கு கூப்பிடு. இப்போ நான் எதுவும் பார்க்குற நிலமையில இல்லைன்னு. ஏய், சொன்னதை மட்டும் சரி. நம்பியூர் அருகே கஞ்சா போதையால் 2 இளைஞர்கள் மரணம். சம்பவ இடத்திலேயே பூபதி எனும் இளைஞரின் உயிர் பிரிந்தது. மற்றொருவர் இன்று அதிகாலையில் உயிரிழந்தார். கஞ்சா புழக்கத்தில் மக்கள் அவதி. சொல்லு. ஏய், இப்போ புதுசாக 4 ஆர்டர் வந்திருக்குது, சீக்கிரம் டெலிவரி பண்ணிட்டு வந்துடு. இதுக்கு மேலே நான் விற்க போகிறதில்ல. ஏன்டா, என்னாச்சு? இத்தனை நாளாக விற்கிற மேலே எந்த தப்பும் இல்லை, வாங்குற மேலே தான் தப்பு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் விற்றனால தான் அநியாயமாக 2 உயிர் போச்சு. அதுக்கு மறைமுகமாக நானும் மிகப்பெரிய காரணமாக இருந்துட்டேன்னு. அதனால் இனிமேல் இதில் விற்கிறவனோட உயிர் தானே போகணும், வாங்குறவனோட உயிர் போகக்கூடாதுண்ணே. அப்போ என்ன விற்கிறோம் நல்லா கொல்ல போறியா நீ? ஆமாண்ணே, இனிமேல் விற்கிற உயிர் மட்டும்தான் போகும். அது ஒன்றுலேருந்து கூட ஆரம்பிக்கல. இல்லை, கேட்கல, மறுபடியும் சொல்லு. அது என்னோட உயிரில் தானே நீ ஆரம்பிக்க போகுது. தம்பி ரகுமார, இந்த ஆதிமாரனையே கொலை நினைக்கிறியா? முடிஞ்சா வாடா பார்த்து.